தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மஜே ஸ்டாலின் பாரதி. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஜெயரஞ்சன் என்கிற ஒரு நபர், ஐயா ஜெயரஞ்சன் என்கிற நபர் ஊடகங்கள்ல பல புள்ளி விவர தகவல்களோடு பல ஊடகங்கள்ல பரபரப்பான விவாதங்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அனைவருமே அதை பார்த்துருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில 2021 திமுக ஆட்சிக்கு வந்துருது. என்னடா இவர் நல்லா பேசுறாரு, இவர் இழுத்து போட்டு உட்கார வச்சுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழு அமைக்கிறார். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுல ஐயா ஜெயரஞ்சன் அவர்களை பிடிச்சி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இவரு சமீபமா ஒரு விவாத நிகழ்ச்சியில ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் பங்கேற்கிறார். அதுல என்ன சொல்றாரு, ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு அளவுக்கு மீறி கடன் வாங்கி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களே, தமிழ்நாட்டு மக்கள் அவதிப்படுறாங்களே, அதுல உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு தானே கடன் வாங்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அதாவது அரசு தானே கடன் வாங்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மறைமுகமா கேட்க வர்றாரு. அதை பத்தி நான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலியில போவோம். அதாவது ஐயா ஜெயரஞ்சன் அவர்களை நம்ம அனைவருமே அறிஞ்சிருப்போம், நல்லா அறிஞ்சிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர், பயங்கரமான ஊடகவியலாளர், புள்ளி விவரங்களோட பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்னும் கூட ஐயா அப்போ ஊடகங்கள்லாம் இருக்கும் பொழுது ஜெயரஞ்சன் தான் விவாதம் பண்ண வராரு அப்படின்னா, சந்தான ஐயா படத்துல ஒரு காமெடி இல்ல, ஐயோ அவரா அப்படின்றது போல, ஐயோ ஜெயரஞ்சனா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஓடின நபர்கள் பல பேர் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு புள்ளி விவரத்தோட பேசக்கூடியது தான் ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள். இப்படிப்பட்ட ஆளை புடிச்சு ஜாம்பியா மாத்திருச்சு திமுக. ஜாமீனா என்ன ஊப்பியா மாத்தி விட்டுருச்சு. என்ன பெரியார் நாமம் வாழ்க, கலைஞர் நாமம் வாழ்க, அவங்க பையன் ஸ்டாலின் நாமம் வாழ்க, கலைஞரோட பேர் உதயநிதி நாமம் வாழ்க, உதயநிதி எடுத்து இன்மணியா அவரும் வாழ்க. ஏப்பா உதயநிதி இன்மணி எடுத்து யாரா இருக்காங்களாப்பா, அதுக்கடுத்து ஒரு 2 பேர் சொல்லுங்க, அவங்கள நாமம் வாழ்க நாமம் வாழ்க அப்படின்னு கத்திட்டு போறேன் என்கிற நபரா மாத்தி விட்டுருச்சு இந்த திமுக. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஐயா ஜெயரஞ்சன் அவர்களை கேள்வி எழுப்புறாங்க. சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் சொல்றாரு, எப்பா அரசு தானப்பா கடன் வாங்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு பதில் அளிக்கிறாரு. நம்ம திருப்பி அவரை கேள்வி கேட்போம், அரசுனா யாரு? ஒரு சிம்பிளான கேள்வி, அரசுனா யாரு? மக்களை ஆள, அதான் மக்களை ஆள ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல அந்த கட்சியை நீங்க ஆளுங்க அப்படின்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள். அவங்கதான் அரசு. வேற யாரு? அதான் அரசு. அவரு கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்தா, சொல்லக்கூடிய பதில பார்த்தா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க கலைஞர் எங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்துட்டாருங்க, அதெல்லாம் நான் அடமானம் வச்சு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது சேர்த்துக்காக கடன் வாங்குறாங்க. அப்படியா கடன் வாங்கினாரு? இல்ல இதற்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இல்ல நான் என் சொத்தெல்லாம் அடமானம் வச்சு கடன் வாங்குறேன், அப்படியா வாங்கினாரு? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் அனைத்தும் மக்களுடைய பொறுப்பு, அது மக்களுடைய சொத்து, தமிழ்நாட்டினுடைய சொத்து, அது அப்படித்தானே கணக்கு. ஆதாரமான வச்சுதான் கடன் வாங்குவாங்களே தவிர மு.க. ஸ்டாலின் பேர்லயோ எடப்பாடி பழனிசாமி பேர்லயோ கடன் வாங்க மாட்டாங்க. புரிஞ்சுங்க, மக்கள்லாம் இதுதான் அரசுனா இதுதான், ஒரு சிம்பிளானது. அதற்கு அடுத்து இப்ப திமுக எந்தெந்த துறையில எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு அப்படின்றத கொஞ்சம் நச்சுன்னு பார்ப்போம். அதாவது அந்த நச்சுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப திமுக அரசு மொத்தமா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா 3,76,797 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்குது. அதுல மூலதன செலவு செய்யறதுக்காக மட்டும்தான் இவ்வளவு கடனை வாங்கி இருக்குது. அதுல ரூபாய் 1,66,754 கோடி செலவு பண்ணிருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 2,20,00,000 கோடி எங்க போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம இல்ல, பொதுவா மக்கள், அதாவது அரசு கேட்கக்கூடிய கேள்வி. என்னங்க அரசு உடனே கன்ஃபியூஸ் ஆடாதீங்க, மக்கள் தாங்க அரசு, அதனால தான் சொல்றேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2021 தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த 2021 இருந்து இப்ப 2025 வரைக்கும் திமுக சுமாரா 3.5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு. அதுல சுமாரா இந்த அடிப்படை வசதிகளுக்காக நாங்க மக்களுக்கு அடிப்படை வசதி ஏற்படுத்தி தர போறோம் அப்படின்றதுக்காகவா தான் இந்த கடனே வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடன்ல சுமாராக 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதுல திமுக கட்டமைச்ச பொய் பிம்பங்கள் என்ன அப்படின்னா, நாங்க சாலி போட்டு கொடுத்துருவோம், பில்டிங் கட்டிட்டோம், ஹவுசிங் போர்டு கட்டிட்டோம், ஸ்கூல் கட்டிட்டோம், அது கட்டிட்டோம், இது கட்டிட்டோம், இவ்வளவு பட்ஜெட் அவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு போய் சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஐயா எம்ஜிஆர் காலத்திலயோ இல்ல ஐயா காமராஜர் காலத்துல ஏங்க வெள்ளைக்காரங்க கட்டினது ஒரு ஸ்கூலுங்க,
அதுவே இன்னும் நல்லா இருக்குது, மெயின்டைனே பண்ணலாம் கூட நல்லா அட்டகாசமா இருக்கு. ஆனா ஐயா கலைஞர் அவர்களுடைய காலத்திலயோ இல்ல இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலயோ நாங்க பாத்ரூம் கட்டி தரோம், நாங்க சுற்றுச்சுவர் மதில் சுவர் கட்டி தரோம் அப்படின்னு கட்டினாங்க இல்லையா. உதாரணத்துக்கு சொல்றேன், சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து திருத்தணி ஏறிய ஒரு பையன் ஒரு மாணவன் இறந்து போனான் இல்லையா. அந்த அந்த செய்தியை, அந்த சோகமான செய்தியை நம்ம அனைவருமே அறிஞ்சிருப்போம். அப்ப திமுக கட்டின கட்டிடங்கள்லாம் எவ்வளவு அட்டகாசமா இருக்குது, அற்புதமா இருக்குது அப்படிங்கிறத இது மூலமா நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். இதையும் நான் சொல்லல, அரசு சொல்லுது. அதாவது மக்கள் சொல்றாங்க. சிஏஜி ரிப்போர்ட்ல இந்த தகவல்களும் வெளியே வந்திருக்கு. அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு திமுக தன்னுடைய ஆட்சியில கடன் வாங்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை எப்படிங்கிறத பார்ப்போம், தரவுகளோட தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 1947 இந்திய ஒன்றியம் விடுதலை அடையுது. 1952 தமிழ்நாட்டுல மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு உருவாகும். அதுதாங்க மக்கள் தாங்க அரசு எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறது. சரி, அப்படியே வருவோம். 1952 இருந்து இந்த கடந்த 2020 வரைக்கும், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஐயா காமராஜர், ஐயா பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, மகா வித்துவான் கலைஞர், அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதற்கு பிறகு ஐயா எடப்பாடி அவர்கள். எனக்கு இவங்களெல்லாம் தெரியும், அதனால சொல்றேன். நடுவில் யாராவது விட்டு இருந்தேன்னா சொல்லிட்டு போங்க கமெண்ட்ல. இவங்க வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட சுமாரா 70 ஆண்டுகள் இவங்கெல்லாம் முக்கி 4.52 லட்சம் கோடி கடனை வாங்கினாங்க. எங்க ஐயா வந்தாருங்க, ஸ்டாலின் தான் வந்தாரு, கடனை வாங்கி கூச்சாரு அப்படின்னு எங்க ஐயா 4.52 இருந்தத உடனே ஏத்துறாருங்க. ஒரு ஏத்து 4.73 லட்சம் கோடி கடனை 4 ஆண்டுல வாங்கிட்டாருங்க. இப்ப இதெல்லாம் பெருசா? இவ்வளவு காங்கிரஸ், அதிமுக, திமுக, ஐயா கலைஞரா ஐயா ஸ்டாலினானா? ஐயா ஸ்டாலின் தாங்க, அண்டாவோ பொக்காக்கா ஸ்டாலினுங்க. என்னங்க இதுதாங்க திராவிட மாடல். அதாவது கேஜிஎஃப் படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, வில்லன் வந்து KGF 2 ராக்கியை சுற்றுவாரு. ராக்கி வந்து திரும்பி பழி வாங்கிட்டு வருவாப்புல. கீழே வந்துட்டு சொல்லுவாரு, உங்க எல்லாருக்கும் என் மேல கோபம் என்னன்னா, நீங்க எல்லாமே முக்கி புடுங்குனீங்க, நான் அதை வந்து ஒரே நாள்ல அவரு புடிங்கிட்டேன்னு சொல்லுவாரு. நம்ம அள்ளிட்டோம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இவ்வளவு நானும் பார்த்தேன், என்னடா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அநியாயத்துக்கு திட்டாங்களே எல்லாரும் அப்படின்னு நம்ம உற்று நோக்கினாதான் தெரியுது. இவ்வளவு நாள் எதிர்கட்சிகள் முக்கி 4.50, 4.52, 4.53 அப்படின்னு வாங்கின கடனை எங்க ஐயா ஸ்டாலின் 4 வருஷத்துல 4.72 லட்சம் கோடி கடனை வாங்கி கூச்சிருக்காருங்க. இவங்க எல்லாம் பெருசா, எங்க ஐயா ஸ்டாலின் பெருசா? திராவிட மாடல் இதுதான் பெருசு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருக்க காரணத்தினால நம்ம இன்னும் நிறைய பேசல. நேரம் நமக்கு அதிகமா இருந்திருந்தா, இன்னும் கூட இருந்திருந்தா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் இவங்க எல்லாரையும் ஒப்பிட்டு யார் சிறந்த நிர்வாகம் பண்றா, யார் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கா, யார் எவ்வளவு கடன் வாங்கல, யார் அவங்க ஜிடிபியை முன்னேற்றிருக்காங்க, இதை பற்றின பல தகவல்கள் நம்ம பேசலாம், ஆலோசிக்கலாம், விவாதம் செய்யலாம். ஆனா இப்ப நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நேரம் இல்லை. இப்ப நிரூபிச்சுட்டோம் நம்ம திமுக திறனற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் விமர்சிக்கிறோம், இன்க்ளூடிங் அவர்ஸ். நம்ம எல்லாம் கூட சொல்றோம், இதனாலதான் திமுக திறனற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம். எனவே மக்களே, ஒரு சிறந்த அரசின் திறன் உள்ள நிர்வாகம் என்னவென்றால், வரவுகளுக்குள் செலவுகளை கட்டுப்படுத்தி போதுமான அளவிற்கு கடனை வாங்கி மக்களுக்கு சிறந்த சேவை அளிப்பதுதான் ஒரு அரசின் சிறந்த நிதி நிர்வாகமும் திறமையும். திமுக திறனற்ற அரசா அல்ல திறனுள்ள அரசா என்பதை கருத்துக்களில் தெரிவியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.